இந்த உலகத்தினுடைய விஷயம் துன்பத்தில் ஈடுபடுறது மூணு: ஆசை, பாசம், காமம். இந்த மூணு மனுஷனுக்கு அடங்கி போச்சுனாவே அவனுக்கு அடுத்த எண்ணங்கள் தெய்வத்தை நோக்கியே இருக்கும், உலகத்தை நோக்கியே இருக்கும். பாசத்துக்கு அடிமையாகும். பாசம்ன்றது சாதாரணமான அது ஒரு கயிறு மாதிரி, பாம்பு கயிறு மாதிரி கட்டி போட்டுக்கணும். எப்படிப்பட்ட அப்போ அதை அறுத்து வெளியே வர முடியும். அதை அறுக்கக்கூடிய வழி இந்த வழியில் பாதையில், ராஜயோக பாதையில் மட்டும்தான். அதனாலதான் நான் படிச்சு சொல்றேன், மனுஷனா வாழணும்னா இந்த பயணம் பண்ணுவேன். நீ பெரிய மகான் ஆவாத, பெரிய ஞானி ஆவாத, பெரிய கடவுள் ஆவாத, மனுஷனா கடைசி காலத்துல தள்ளாடாம வாழணும்னா இந்த பாதை அவசியம். இந்த மாயைன்றது அவனுடைய கண்ணை உண்மை தெரியாம மறைக்கும் போது அவன் கடவுளை தேடுறதுக்கு பதிலா உலகத்திலேயே தேடி கிடப்பான். உலகத்தை தேடும் போது அவனுக்கு உள்ளகிற பொருள் தெரியாம போயிடும். உள்ளகிற பொருள் தெரியாம போகும்போது அவன் கடவுள்ன்றதையே மறந்துட்டு உலக பொருட்களையும் உலக புகழையும் ஆசைப்பட்டு தெரியும் போது